ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். தினம் தினம் ஒரு பிரச்சனை, எப்பொழுதுமே எதையாவது தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாய். ஏகப்பட்ட போராட்டங்களோடு, ஏகப்பட்ட குழப்பங்களோடு ஒரு நாள் நம் வாழ்க்கையிலும் நிச்சயமாக விடியல் வரும் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறாய். கலங்கிய விழிகளோடு காத்து கொண்டிருக்கிறாய். நமக்கும் விடியல் வரும். நமக்கான விடியல் என்றாவது ஒரு நாள் வரும். நமக்கான நல்ல மாற்றங்கள் நம் வாழ்க்கையிலும் வரும். நமக்கான மாற்றம் வரும் பொழுது நாம் அதை சந்தோஷமாக எதிர்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு நித்தம் நித்தம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்வையே புரட்டி போட வைக்கும் ஒரு அற்புத நிகழ்வு, ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்காகவே இன்று காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். கலங்கிய விழிகளை துடைத்துவிட்டு சந்தோஷமாகவே கேள். உன்னுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுதான். நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன். நான் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்க எனக்கு உதவி புரியுங்கள். என் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணுங்கள் என்று நம்பிக்கையோடு என்னை தேடி வந்திருக்கிறாய். நான் உன்னை கைவிட மாட்டேன். என்றுமே என்றென்றுமே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். நான் உன் அருகிலேயே இருப்பேன். நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் உன் அருகிலேயே உன் இல்லத்திலேயே இருந்து கொண்டிருப்பேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுது நீ என்னை வணங்க ஆரம்பித்தாயோ, என்னை எப்பொழுது உன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, என்னை எப்பொழுது உன்னுடைய தந்தையாகவே பாவித்து உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடம் வந்து கூறினாயோ, என்னை முழுவதுமாக நம்பி என் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறாயோ, அந்த நொடியிலிருந்து நான் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றித்தர உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. நீ செய்த தவறை எப்பொழுது உணர்ந்து விட்டாயோ அந்த நொடியிலிருந்து உன் கர்மாக்களை நான் குறைத்து விட்டேன். எதற்குமே பயப்படாதே. நான் உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து உன்னை காத்து ரட்சிப்பேன். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என்னுடைய பிரியமான குழந்தைக்கு உண்டு. எப்பொழுதுமே உன் இலக்கு எது என்பதை நிர்ணயித்து வாழ பழகிக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொண்டால் உன் வாழ்க்கையை வாழவே முடியாது. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, இதுதான் சரி என்று எப்பொழுது உன் மனதிற்கு புலப்படுகிறதோ அந்த வழியில் உன் பயணத்தை சென்று கொண்டே இரு, செலுத்தி கொண்டே இரு. மற்றவர்களுக்காகவோ அல்லது உன் மனம் விரும்பியவர்க்காகவோ உன்னுடைய இலக்கை மாற்றிக்கொள்ளாதே. வெற்றி நிச்சயமாக உன்னை சேரவே சேராது. இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருந்தால் வெற்றி கிடைக்கவும் கிடையாது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்படாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு சமயம் ஒரு ஊரில் குருவை பார்ப்பதற்காக ஒரு மனிதர் வந்தார். வந்து குருவிடம், குருவே, எனக்கு எந்த வேலையும் சரிப்பட்டு வரமாட்டேன் என்கிறது. எதை ஆரம்பித்தாலும் நம்பிக்கையோடு தான் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறேன். ஆனால் அனைத்துமே நஷ்டத்தில் மட்டுமே முடிகிறது அப்படின்னு ரொம்பவே கவலையோடு தன்னுடைய வேதனை, போராட்டம், மன வருத்தம் எல்லாத்தையுமே குரு கிட்ட சொன்னார். அப்போ குரு, ஏன் உன் வேலைகளில் என்ன பிரச்சனை வருகிறது? அப்படி என்னதான் பிரச்சனையில் நீ தவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு குரு அந்த வந்த மனிதரை பார்த்து கேட்டார். அப்போ வந்தவர் செய்த தொழில்கள், என்னென்ன தொழில்கள் செய்தேன், என்னென்ன தொழில்கள் செய்து அதில் நஷ்டம் அடைந்தேன் அப்படிங்கிற பட்டியலிட்டான் வந்த நபர் குருவிடம்.
இங்க பாருங்க குருவே, இத்தனை தொழில் செய்தும் எதிலையுமே எனக்கு முன்னேற்றமே கிடைக்கல. வந்தவனின் குறைபாடு குருவுக்கு மிக நன்றாகவே புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் அந்த குரு. ஒருவனுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது. அதில் கிணறு வெட்ட கிளம்பினான் அந்த மனிதன். கிணறு வெட்ட இடம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியே வந்த பெரியவர் ஒருவர் ஒரு இடத்தை சுட்டி காட்டி அங்கு கிணறு வெட்டச் சொன்னார். அவனும் அங்கு தோண்ட ஆரம்பித்தான். சிறிது ஆழம் தோண்டி இருப்பான். அந்த பக்கமாக போக வழிப்போக்கன் ஒருவன், ஏன்பா அங்கே தோன்ற, அங்கெல்லாம் பாறை தான் ஜாஸ்தியாக இருக்கு, இந்த இடத்துல தோண்டு என்று வேறு ஒரு இடத்தை காட்டிவிட்டு போனா. அப்போ அந்த ஆள் உடனே அங்கேயும் தோண்ட ஆரம்பித்தான். அப்போது அந்த வழியே போன இன்னொரு ஆள் அவனை வேறு இடத்தில் தோண்ட சொல்ல மீண்டும் மீண்டும் இடத்தை மாற்றிக்கொண்டே இருந்தான் அந்த மனிதன். இப்படியே 1 மாத காலமாச்சு. ஒவ்வொருவர் பேச்சை கேட்டு கேட்டு இடங்களை மாற்றி கொண்டிருந்ததுல அவன் எந்த இடத்தையும் முழுமையாக தோண்டி இருக்கவே இல்லை. அந்த சமயம் முதலில் வந்த பெரியவர் அந்த பக்கம் வந்தார். அவருடைய குழப்பத்தை உணர்ந்தார். இப்படி மாறி மாறி தோண்டியதற்கு பதில் அந்த உழைப்பை ஒரே இடத்தில் காட்டியிருந்தால் நல்ல நீர் சுரந்திருக்கும், கிணறும் உனக்கு கிடைத்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையை குரு சொல்லி முடித்தபோது எந்த தொழிலையும் தான் முழுமையாக செய்யாமல் பாதியிலேயே விட்டது அப்படிங்கிறத வந்தவனுக்கு மிக நன்றாகவே புரிந்தது. அப்போது குரு அவனுக்கு ஒரு அறிவுரையும் கூறினார். உன்னுடைய இலக்குகளை நீ மாற்றிக்கொண்டே இருந்தீனா உனக்கு வெற்றி கிடைக்காது. இலக்குகளை எப்பொழுதும் மாற்றிக்கொண்டே இருக்காதே. முதல்ல உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான இலக்கு என்ன என்பதை முதலில் நிர்ணயம் செய்து கொள். அந்த இலக்கில் எப்படி வெற்றியடையலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டுமே உன் மனதில் பதிய வைத்து கொண்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் இலக்கை நோக்கி உன்னுடைய நகர்வுகள் இருந்து கொண்டே இருக்கட்டும். அப்பொழுதுதான் வெற்றியை உன்வசம் ஆக்கி கொள்ளலாம். நீ வழியில போகும் பொழுது 1000 தடைகள் வரும், தடங்கல்கள் வரும். ஏன் உன்னை சுற்றி 1000 பேர் உன்னால இது முடியாது அப்படின்னு பல எதிர்மறையான விஷயங்களை நீ கேட்டாலும் கூட எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் உனக்கு வரும் தடைகளை எல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ அடைய வேண்டிய இலக்கு மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியணும். உன்னுடைய இலக்கு என்ன, அதை எப்படி அடையலாம் என்ற சிந்தனை மட்டும்தான் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கணும். அப்படி இருந்தா நிச்சயமா நீ வெற்றியை சாதிக்கலாம், வெற்றியை உன்வசம் ஆக்கி கொள்ளலாம் அப்படின்னு குரு அந்த மனிதனிடம் அறிவுரையை வழங்கினார். அந்த மனிதரும் நாமும் எல்லா வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்து எதையுமே சரிவர செய்யாமல் இருந்ததுனால தான் நமக்கு எல்லாமே நஷ்டத்தில் முடிகிறது. இனி ஒரு வேலையை எடுத்து அதில் திறம்பட உழைத்து நம் வெற்றியை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தீர்க்கமான முடிவோட குருவை விட்டு தன்னூர் பக்கம் சென்றான் அந்த மனிதன். நாமும் நம்மளுடைய இலக்கை நிர்ணயித்து கொண்டு அந்த இலக்கை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் செய்து கொண்டே வந்தால் நாம் அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடையலாம். நினைப்பதற்கு மேலாகவே வாழ்க்கையில் சாதித்து காட்டலாம், வாழ்க்கையில் வென்றே காட்டலாம். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான், இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய்,
என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய். இதுவரை உனக்கிருந்த கஷ்டகாலமெல்லாம் இன்றோடு உனக்கு விலகப் போகிறது. உனக்கான நல்ல நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பித்தவர்களுக்கு மட்டுமே இது சூட்சமமாக கண்களுக்கு தெரியும். நீ இதுநாள் வரை எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் சேரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. கவலைப்படும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய், எதற்காக வேதனைப்படுகிறாய் என்று சிந்தனை செய்தாலே போதும். அந்த கவலை தேவையில்லாத கவலை என்று உனக்கே புரிந்துவிடும். உன் மனதின் சாவியை நீ வைத்து கொண்டால் பரிபூரண சந்தோஷத்தை நீ அனுபவிக்கலாம். தேவைப்படும் பொழுது மனதின் சாவியை வைத்து மனதை திறந்து கொள். தேவையில்லாத பொழுது மனதை பத்திரமாக பூட்டி வைத்துக்கொள். அதுவே உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு சூட்சம அறிகுறியாகவே இருக்கும். தோல்வியையே வீறு கொண்டு தோற்கடிக்கும் உலகின் ஒரே ஒரு வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்த்துவது கடினம். நம்பிக்கையோடு இரு. உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். எத்தனை தடைகள் வந்தாலும் நேர்மையோடும் நம்பிக்கையை கைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இரு. போராடி கொண்டே இரு. முயன்று கொண்டே இரு. நேர்மை, நம்பிக்கை, முயற்சி ஆகிய மூன்றும் தான் உன் வெற்றியை உனக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று நீ விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழி தன்னம்பிக்கையோடு இருப்பதுதான். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். கஷ்டங்கள், கவலைகள் உனக்கு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது, நான் மட்டும்தான் வேதனையில் சூழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் என்று எவருமே இல்லை. அனைவரும் அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கவலைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உனக்கு மட்டும் அது புதிதல்ல. நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கும் அல்ல. உன் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் வசம்தான். எப்பொழுதுமே நீ நினைப்பது உன் வசம்தான். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் கையை விட்டு எங்கும் போகாது. அது உன் கையில்தான் இருக்கும். நீ வளர்த்த நம்பிக்கை என்னும் விருட்சம் உன் மனதில் இருக்கும் வரை அது கனி கொடுக்கும் காலம் நெருங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்த்து ருசிக்க, சேர்த்து ரசிக்க நான் உன்னுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். கலங்காதே, பயப்படாதே. நீ இனி நன்றாக இருப்பாய். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன்னுடைய குடும்பம், உன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் குலை தள்ளிய வாளை போல
தழைத்து ஓங்கி நிற்கத்தான் போகிறீர்கள். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். உன் தீர்மானத்திற்காக காத்திருக்காமல் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஏதோ ஒரு செயல் நடந்து கொண்டேதானே இருக்கிறது என் பிள்ளையே. குழந்தையே, உன்னுடைய பேச்சு முதல் செயல் என எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எதிர்வினை அல்லது கர்மாவும் உண்டு என்பதை புரிந்து கொள். எதிர்வினை என்றால் என்ன, கர்மா என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கு இந்த கதை மூலம் உனக்கு சில பதிவுகளை புரிய வைக்கப் போகிறேன் உன் சாயிநாதர். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் அந்தணர்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தானாம். அப்படி ஒரு நாள் உணவளித்து கொண்டிருக்கையில் வானில் ஒரு கழுகு தன் இரையான இறந்த பாம்பு ஒன்றை தன் கால்களில் பற்றி கொண்டு கடந்து சென்றதாம். பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துவிட்டது. எவருமே அதை கவனிக்கவே இல்லை. அரசன் அந்த உணவை ஒரு அந்தணருக்கு அளிக்க அதை உண்ட மறுகணமே அவர் இறந்தே போனார். அரசன் மிகவும் வருத்தமடைந்தானாம். கர்மாக்களுக்கான வினைகளை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தனுக்கு குழப்பமாகிவிட்டது. யாருக்கு இந்த கர்ம வினையை கொடுப்பது? கழுகிற்கா, பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா? கழுகு அதன் இரையை தூக்கி கொண்டு சென்றது. அது அதன் தவறு அல்ல. இறந்து போன பாம்பின் விஷம் அதன் வாயிலிருந்து வழிந்தது. பாம்பின் குற்றமும் இல்லை. இது அரசனும் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. விஷம் கொண்ட உணவை அந்தணருக்கு கொடுத்தது அரசனின் தவறும் அல்ல. அனைத்துமே அறியாமல் நடந்த விஷயம். இதில் உள்ள கர்ம வினையை யாருக்கு நிர்ணயிப்பது என்ற குழப்பம் வந்துவிட்டதாம். இதை யமதர்மனிடமே கேட்கலாம் என்று தன் குழப்பத்தை கூறினாராம் சித்திரகுப்தன். இதை கேட்ட யமதர்மன் சற்று நேர சிந்தனைக்கு பிறகு இதற்கான விடை விரைவில் கிடைக்கும் என்று கூறிவிட்டு சென்று விட்டாராம். காலம் வரும் வரை பொறுமையாக இருக்கும்படி யமதர்மராஜா சித்திரகுப்தனுக்கு அறிவுறுத்திவிட்டு சென்று விட்டாராம். அதற்கான நாளும் வந்தது. சில அந்தணர்கள் உதவி கேட்டு அந்த அரசனை காண சென்றார்கள். அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி ஒருவரிடம் வழி கேட்டார்களாம். அவளும் சரியான பாதையை அவர்களுக்கு விளக்கிவிட்டு அவர்களிடம் ஒரு விஷயம், சற்று நில்லுங்கள் என்று கூறினானாம் அந்த பெண்மணி. சற்று எச்சரிக்கையாக இருங்கள், அந்த அரசன் அந்தணர்களை கொல்பவன் என்று கூறினாளாம். இந்த வார்த்தைகளை அவர் கூறி முடித்ததும் சித்திரகுப்தனுக்கு தெளிவு பிறந்துவிட்டது. அந்தணரை கொன்ற கர்மாவின் வினை அந்த பெண்மணிக்கே என முடிவும் செய்துவிட்டாராம். இதிலிருந்து குழந்தையே, நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் பொழுது அதில் உண்மை இருக்குமானால் பழி சுமத்துபவருக்கு அந்த கர்மாவில் 50 விழுக்காடு வந்து சேரும். பழி சொன்னதற்காக நடந்த எதையுமே உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துவோருக்கே கர்மவினை அனைத்தும் வந்து சேரும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் பொழுது யோசித்து அவர்கள் தவறு செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதை புரிந்து கொண்டு பின் பழி சுமத்து. மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது யோசிக்க வேண்டும். பேசும் பொழுதும் சரி, நினைக்கும் பொழுதும் சரி, எச்சரிக்கையுடன் நினைக்கவும் வேண்டும், பேசவும் வேண்டும். தர்மத்தின் முக்கிய விஷயமாக இந்த கர்மா இருக்கிறது. ஒவ்வொருவரும் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் நம் வாழ்க்கை ஆட்டம் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள் என் கண்மணியே. திடீரென ஒருவர் உயர்வதும் திடீரென்று தாழ்ந்து விடுவதும் அவரவர் செய்த கர்மாவின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதவாறு நடந்து கொள். வீணாக மற்றவர்கள் மேல் பழி சுமத்தாதே. மற்றவர்களை தவறாக எண்ணத்தோடு பார்க்காதே குழந்தையே. நாம் கொண்டு வந்த கர்மா முடிவடையாமல் இந்த பிறவியும் நமக்கு முடியப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. கர்மாவை அனுபவிக்காமல் நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கை தீர்க்காமல்
இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடவே முடியாது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எப்பொழுதும் நேர்மையாக நடந்து கொள் என் பிள்ளையே. உண்மையாக இரு. மற்றவர்களுக்கு உண்மையாக இருப்பதை விட உனக்கே நீ முதலில் உண்மையாக இரு. மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்று ஒரு செயலை செய்யாதே. உனக்கு எது நல்லது என்று தெரிகிறதோ, சரி என்று தென்படுகிறதோ அதை போல உன் வாழ்க்கையில் நடக்கப் பழகு. மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்று தவறான பாதைக்கும் செல்ல வேண்டாம், சரியான பாதைக்கும் செல்ல வேண்டாம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. அந்த வழி சிறப்பான வழி, உனக்கு தகுதியான வழி, நல்ல வழியாக இருக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கும் வரை உனக்கு எந்த தீங்கும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா என் குழந்தையே? நம்பிக்கையும் பொறுமையும் என்றுமே சாஸ்வதம். உனக்கு நிகழும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை புன்னகையோடு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள். எல்லாம் நடப்பது நடத்துபவன் உன் சாயிநாதர் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டு செயல்படு. என்மேல் உன்னிடம் முழு நம்பிக்கை இருந்தால் என்னிடம் பரிபூரணமாக சரணாகதி அடைந்துவிட்டு பொறுமையாகவும் நம்பிக்கையையும் வைத்துவிட்டு சற்று காத்திரு. இந்த விஷயத்தை எப்படி செய்வது, இதை எப்படி செய்து முடிக்கப் போகிறோம் என்று தவித்துக் கொண்டிருக்கிறாயோ அதை நல்லபடியாக உனக்கு முடித்து கொடுக்க போகும் வேளையில், அதற்கான வேளையில் உன் சாயப்பா இறங்கிவிட்டேன். உன்னை எதிர்நோக்கி வரும் தடை கற்களையெல்லாம் தவிடு பொடி ஆக்கிவிடுவேன் நான். இனி எந்த தீய சக்தியும் உன்னை தீண்டவும் முடியாது, உன்னை நெருங்கி விடவும் நான் விடமாட்டேன். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்து இருக்கப் போகிறது. கண்மணியே, இனி உன் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. சந்தோஷத்தின் எல்லைக்கே போகப் போகிறாய். தங்கமே, இது நாள் வரை நீ பட்டதெல்லாம் போதும். நாளை விடியலில் நீ சந்தோஷப்படும்படி நான் பல விஷயங்களை உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். பிரமிக்கத்தக்க பல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது, நிகழப் போகிறது. எனவே கவலைப்படாமல் இரு. எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். நீ தேடும் நிம்மதியை நான் உனக்கு நிரந்தரமாக தருவேன். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையை சுவர்க்கமாகவே மாற்றுவேன். உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவேன் உன் சாயிநாதர். குழந்தையே, பாதை கடினமாக இருக்கிறது என்று பயணத்திலிருந்து விலகுபவர்கள் தங்களுடைய இலக்கை ஒரு பொழுதும் அடையவே முடியாது. உன்னுடைய படிப்பு மட்டுமே உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது குழந்தையே. உன்னுடைய திறமையும் நடத்தையும், நீ மற்றவர்களிடம் எப்படி அணுகுகிறாய் என்ற தன்மையும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு கஷ்டமோ கவலையோ வரும்பொழுது உன்னை விட்டு பிரிந்தவர்க்கு உன் ஞாபகம் வருமானால் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் உன்னுடைய அன்பு வெற்றி பெறுகிறது என்றுதானே அர்த்தம். அடுத்து என்ன நடக்கும், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பயத்தோடே வாழாதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கிறேன் கண்மணியே. வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரம் மாறும் என்று தெரிவதில்லை. ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எவ்வளவு சீக்கிரமாக உன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டாயா? புரிந்து கொண்டாயல்லவா? அவ்வளவுதான் வாழ்க்கையே குழந்தையே. சுவைக்கு அடிமையானவர்களை ஆரோக்கியத்தை பற்றி பேசுவதும், பணத்துக்கு அடிமையாகிவிட்டவர்களிடம் மனதை பற்றி பேசுவதாலும் எந்த பயனும் இல்லை. நடந்ததை எண்ணி எண்ணியே வருந்தி கொண்டிருப்பதாலும் எந்த பயனும் இல்லை. அதை மறந்துவிட்டு நம்மை அழ வைத்தவர்களுக்கு முன்னால் கம்பீரமாக வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கைக்கு நல்லது, மகிழ்ச்சியும் கூட. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாக கூட இருக்கும். மற்றவர்களுக்கு முன்னால் எப்பொழுதும் சோகத்தை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு வாழ்வதே மிக மிக சந்தோஷமாக இருக்கக்கூடும். எதிர்பார்க்கும் பொழுது எதுவுமே நடக்காததும், எதிர்பார்க்காத போது அனைத்து அதிசயங்களும் நிகழ்வதுமே
வாழ்க்கையின் சுவாரஸ்யம், அந்த அதிசயத்தை நான் உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக நிச்சயமாக நிகழ்த்தியே காட்டுவேன். விடியலுக்காக காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நல்ல பிரகாசமான வெளிச்சமான விடியலை கண்களுக்கு காண்பிப்பேன். பிரமிக்கத்தக்க பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டுவேன். உன் சாயி தேவா. மிதமிஞ்சிய நேர்மை மிக ஆபத்தானது. காரணம், நிமிர்ந்து நேராக இருக்கும் மரங்களே முதலில் வெட்டப்படும். அதேபோல மிக நேர்மையாக இருக்கும் மனிதர்களே முதலில் குறிவைக்கப்படுகிறார்கள்.